ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, என்னுடைய செல்வமே, வேதனையில் இன்று ஒரு காரியத்திற்காக நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் வேதனையிலும் அமர்ந்திருக்கிறாய் என் பிள்ளையே. ஒரு காரியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாய். அது உன் கைவந்து சேருமா என்ற குழப்பத்தில் இருக்கிறாய். கட்டாயம் அது உனக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில்தான் இருக்கிறது. அதை உன் கைகள் பெறும் பிள்ளையே. உன்னுடைய நிலை மாறும் என் தங்கமே. நீ நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பாய் என் பிள்ளையே. அப்படிப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் இன்று உனக்காக நான் தயார் செய்து கொடுத்திருக்கிறேன். யார் தடுத்தாலும் இன்று நீ நினைத்த காரியம் நடப்பதை தடுக்க முடியாது என்ற தைரியத்தை உன் மனதில் வைத்துக் கொண்டு உனக்கான வேளையில் இறங்கு. யாரிடம் எதை கேட்க வேண்டுமோ, யாரிடம் எதை சொல்ல வேண்டுமோ, யாரிடம் எதை வாங்க வேண்டுமோ, இல்லை யாருக்கு நீ எதை கொடுக்க வேண்டுமோ, இன்று எந்த காரியத்தை நீ தொட்டாலும் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இன்று அமைந்திருக்கிறது. என்ன காரியத்தை நீ இன்று நடத்த வேண்டுமோ தைரியமாக அந்த காரியத்தில் இறங்கு. அது உனக்கு இன்று நல்லபடியாக நடக்கும். வெகு நாட்களாக ஒருவரிடத்தில் ஒன்று கேட்க வேண்டும் என்று நீ காத்திருக்கிறாய். அதை இன்று கேள். அது உனக்கு நல்ல முறையில் நடக்கும். ஒருவரிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாய். அது வெற்றியாக நடக்குமா இல்லை தோல்வியில் முடிந்து விடுமா என்று. இன்று நீ தொடங்கினால் அது நல்லபடியாக நடக்கும். தங்கமே, எண்ணம்தான் வாழ்க்கை. உன் எண்ணம் சுத்தமாக இருக்கும் வரை நீ தொட்டதெல்லாம் துலங்கும். ஆனால் இன்று உனக்கு அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். என்னதான் வாய்ப்புகள் இருந்தாலும் எதிரியின் மூலமாக, துரோகியின் மூலமாக உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் தடைப்பட்டு போய்கொண்டிருந்தது. இன்று அந்த தடையை உடைத்து என் பிள்ளை செய்ய வேண்டிய காரியத்தை அத்தனையும் இன்று சாதித்து விட வேண்டும் என்று நினைத்து உன் தாய் அந்த தடங்களை தள்ளி வைத்து விட்டேன் தங்கமே. இன்று நீ முயற்சி செய்தால் அத்தனை வேளையும் உனக்கு வெற்றியாக முடியும். முயற்சி என்பது உன் கைகளில் இருக்கிறது. ஒரு அடி எடுத்து வை. முயற்சி என்பதை நீ எடுத்து வைத்து விட்டால் நல்ல முடிவை தருவதற்கு உன் தாய் நான் காத்திருக்கிறேன் என்பதை பலமுறை உன்னிடத்தில் நான் கூறியிருக்கிறேன். செல்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து நின்று கொண்டிருக்கிறாய். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நீ இப்படிப்பட்ட வாழ்க்கையையும் வாழ்ந்து வருகிறாயே என்று பல முறை நீ வேதனைப்பட்டிருக்கிறாய். இழந்த செல்வங்களை நீ திரும்ப பெறுவாய், கவலைப்படாதே. இழந்த பொருள்களை நீ திரும்ப பெறப் போகிறாய் தங்கமே. உன்னிடம் திருடப்பட்டதும் சரி, உன்னிடமிருந்து வாங்கி சென்றதும் சரி, தருகிறேன் கொடு என்று வாங்கி சென்றதும் சரி, அத்தனையும் உன் கை வந்து சேரும். கவலைப்படாதே. ஏமாற்றி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. ஏமாற்றியவர்களே உன் வீடு தேடி வந்து இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று உன் கையில் ஒப்படைத்து விட்டு போகும்படியான காரியத்தை நான் முடித்து விட்டேன். நான் சொல்லும் போது உனக்கு அது அலட்சியமான வார்த்தைகளாக கூட இருக்கலாம். ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது இந்த தாயின் சக்தியை பற்றி புரிந்து கொள்வாயல்லவா? அப்போது நீ எனக்கு நன்றி சொன்னால் போதும். தங்கமே, இன்று நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? குடும்பம் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல உன் வீட்டில் கலகத்தை உருவாக்கப் போகிறார்கள். கலகத்தால் உன் குடும்பம் இரண்டாக வேண்டும் என்ற காரணத்திற்காக கலகத்தை உருவாக்கப் போகிறார்கள். எதற்காக தெரியுமா? வரும் திருநாளன்று உன் வீட்டில் நிம்மதியை நீ இழந்து நிற்க வேண்டும் என்றும், தனிமையில் தத்தளிக்க வேண்டும் என்றும், ஓவென்று நீ கதரும் அந்த சத்தத்தை தன்னுடைய செவிகளால் கேட்க வேண்டும் என்றும், அன்று நீ அனாதையாக சுற்றித் திரிய வேண்டும் என்றும் காரியத்தை கையெடுத்து எங்கு போக வேண்டுமோ அங்கு சென்று அவர்களின் காரியத்தை நடத்தி இருக்கிறார்கள்.
தங்கமே, அந்த நாசக்காரர்களின் எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்தது நடக்கக்கூடாது என்றும் தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். எங்கே என் அன்பு பிள்ளை, என் வாக்கை கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விடுவாயோ, அவன் விரித்த வலையில் விழுந்து விடுவாயோ என்ற அச்சத்தில் வந்தேன். நீ என் பிள்ளையாயிற்றே, என் அன்பு பிள்ளை. என் வார்த்தைகளை கேட்டு அதிலிருந்து நீ இந்த நிமிடத்தில் இருந்து தப்பிக்கப் போகிறாய். தங்கமே, உன் குடும்பம் என் கரங்களில் இருக்கிறது. என்றும் எவனுக்காகவும் அதை விட்டுவிட மாட்டேன். தைரியமாக இரு. நான் இருக்கும் வரை உன்னை எவனாலும் தொட முடியாது என்ற நம்பிக்கையை முதலில் நீ உனக்குள் வளர்த்துக்கொள். என்றும் உறுதுணையாக நிற்பேன். அன்பு பிள்ளையே, நான் சொல்லும் வாக்கு இன்று உனக்கு பலித்து அற்புதமான காரியங்கள் நடக்கப் போகிறது. அதிசயமான காரியங்கள் நடக்கப் போகிறது. எவன் உனக்கு எதிரான காரியத்தை உனக்கு செய்து உன் குடும்பத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அவன் குடும்பத்தை நான் இரண்டாக பிரிப்பேன். இது சத்தியம். என் வாக்கு பலிக்கும் வாக்கு என்று நீ நினைத்தாள். இது உன் எதிரிக்கு நடக்கும் என்று நினைத்தாள். விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடு. காணிக்கை அனுப்பு என் பிள்ளையே. உன் காணிக்கை என்னை வந்து சேரும் நேரத்தில் உன் எதிரி அழிவான் என்ற நம்பிக்கையோடு கொடு. அது மட்டுமல்ல, உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் 48 நாள் பூஜை பொருட்களை வாங்கி பரிகாரம் செய். ஓம் சக்தி. நன்றி.